யாராச்சும் ஒரு மாம்பழம் இருக்கு ஒரு பெரிய மரத்துல, இப்ப இதுவே ஒரு மாம்பழ மரம்னு வச்சுக்கோங்களேன். இதுலயே நல்லா கனி வந்துச்சா, ஒரு வீடியோ நான் என்ன பண்றேன், பொறிச்சு கட் பண்ணி இங்கே சாப்பிட்றேன். இது ஒரு வீடியோ என்ன பண்ண எடுமோ. இப்படி பல செடியில என்ன பண்ணலாம், பல மரத்துல செடியில நின்று வீடியோ போட்டோ எடுப்போம். ஆனா யாராச்சும் ஒரு முட்செடி கிட்ட என்ன ஒரு போட்டோ எடு, முட்செடி கிட்ட என்ன ஒரு போட்டோ யாராவது சொல்லுவோமா? ஏன் யாருக்கு பிடிக்காது? நான் சொல்றது புரியுதா? யாருக்கும் பிடிக்காத ஒரு செடி, ஆனா அந்த செடியில ஒரு அக்கினி இருந்துச்சு. அந்த செடியில ஒரு அக்கினி ஜுவாலி தெரிகிறது. உனக்கு சீக்கிரட் சொல்லட்டுமா? ஏன் அதுல அக்கினி இருந்துச்சு தெரியுமா? நீ வசனத்தை படிங்க. அந்த வசனத்துல சொல்லுது, கடைசி 2 வரி, அது தேவ பர்வதமாகிய ஓரேபில் இருந்த செடி. அடுத்த 5வது வசனம் கடைசி வரி சொல்லுது, அது பரிசுத்த பூமியில இருந்த செடி. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தேவ பிரசன்னத்துல இருக்கிறது யாரா இருந்தாலும் அவர்கள் பற்றி எரிவார்கள். தேவ பிரசன்னத்துல இருக்கிற ஒரு மக பற்றி எரிவது நிச்சயம். தேவ பிரசன்னத்துல இல்லாத ஒரு சபை பற்றி எரியாது. தேவ பிரசன்னத்துல இல்லாத ஒரு ஊழியம் பற்றி எரியாது. தேவ பிரசன்னத்துல இல்லாத யாரும் பற்றி எரிவது இல்லை. அது யாராக இருந்தாலும். பிரசன்னத்துக்கு வெளியே இருக்கிறவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எரிய மாட்டான். ஆனா பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவன் நிராகரிக்கப்பட்ட ஒரு முச்செடியா இருந்தாலும் அவன் பற்றி எரிவதை யாராலையும் தடுக்க முடியாது. அவன் பற்றி ஏன் தெரியுமா? தெய்வம் அவனை தெரிந்து கொண்டா. தெய்வம், நான் சொல்றேன், இன்னைக்கு நிராகரிக்கப்பட்ட நிலைமையில இங்க யாரா இருந்தா உனக்கு சொல்றேன், நீ மட்டும் பிரசன்னத்திலேயே இரு. நீ மட்டும் பிரசன்னத்திலேயே இரு. அக்கினியை தேடி சில கூட்டம் வரும். அக்கினியை பார்க்க சில கூட்டம் வரும். அந்த கூட்டம் சாதாரணமான கூட்டம் அல்ல. அது செங்கடல பிளக்க போற கூட்டம். அதை பார்வன பயமுறுத்த போகிற கைய நல்லா. பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவன் சின்ன முச்செடியா இருந்தாலும் எரிவா. பலருக்கு ஒரு முச்செடி ஆபத்தான செடி. ஆனா அக்கினிய, அதுக்கப்புறம் முச்செடியை மட்டும் பார்க்கல, அக்கினியை தான் பார்க்கறாங்க. அது முச்செடியா பார்க்கல, அக்கினியா பார்க்கறாங்க. அக்கினிய பார்த்து சொல்றா, ஏய் இது ஆபத்தான செடி அல்ல, இது ஒரு அற்புத காட்சி. இது ஒரு அற்புத காட்சி. ஏன் இதுல அக்கினி இருக்கு? அது இருந்தது பிரசன்னத்துக்குள்ள. நான் சொல்றது புரியுதா? தேவன் உன்னை பயன்படுத்தணும்னா அதனுடைய பேஸ்மெண்ட் என்ன தெரியுமா? நீ பிரசன்னத்துல இருக்கிறவனா இருக்கணும். பிரசன்னத்துல இல்லாதவனை கர்த்தர் பயன்படுத்துவது இல்ல. I'm sorry to tell this, ஆனா இதுதான் உண்மை. நான் இதை சொல்ல எனக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, ஆனா இதுதான் உண்மை.